டெல்லியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் போராடி வருகின்றனர். அவர்கள் மீது காவல்துறை கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தினர். இதையடுத்து டெல்லியில் போராடுபவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு போராடியவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதற்கு சிபிஎம் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜனநாயக உரிமைகளை நசுக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் அத்துமீறல்கள் நிறுத்தப்பட வேண்டும். கல்லூரி வளாகங்களுக்குள் சென்று கைது செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை. காவல்துறையை முதல்வர் கட்டுப்படுத்த வேண்டும் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. மாணவர்கள் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராடாமல் சாலையில் அமர்ந்து போராடியதால்தான் அப்புறப்படுத்தப்பட்டனர் என்றும், மற்றபடி போராட எந்த தடையும் இல்லை என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களினுடைய அறவழி போராட்டத்தை நாங்கள் அமைதியான போராட்டத்தை ஆதரிக்கிறோம், மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயம் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டவர்களுடைய கைதை கடுமையாக கண்டிக்கிறோம். இது ரெண்டு கருத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே எங்கேயாவது அவர்கள் இதை போன்ற அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த போராட்டங்கள் என்பது இங்கே அதையொட்டி நடைபெறுகிற போராட்டம் முறைப்படி காவல்துறையில் அனுமதி கோரி மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தொந்தரவு இல்லாமல், போக்குவரத்து இடையூறு இல்லாமல் அவர்கள் அனுமதி கோருகிற பொழுது அது சாத்தியம். ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணியோ அல்லது மக்களுக்கு இடையூறு செய்கிற பொழுதோ அது அதற்கான நடவடிக்கைகள் தான் எடுக்கப்பட்டது. மற்றபடி மாணவர்களின் அறவழி போராட்டத்தை நாம் ஆதரிக்கிறோம். டெல்லி போராட்டம் குறித்து தனது தனிப்பட்ட எக்ஸ் வலைப்பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள முதல்வர் விஜய், நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஒன்றிய அரசின் இச்செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை. நேற்று நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறும் போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் தனது முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. நீட் தேர்வை பொறுத்தவரை நீட் தேர்வு முறை அறவே அகற்றப்பட வேண்டும் என்பதே தாவேகவின் சமரசமற்ற நிலைப்பாடு. மாணவர்களை மட்டுமல்லாது அவர்களது குடும்பங்களையும் வெகுவாக பாதிக்கும் நீட் தேர்வு முறையை வைத்து வாக்கு அரசியல் செய்வதற்காக பொய்யான வாக்குறுதிகளை நாம் ஒருபோதும் அளிக்க மாட்டோம். நீட் தேர்வு போன்றவை ஒழிக்கப்பட வேண்டுமெனில் முதலில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். அது மட்டுமே ஒரே நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். ஒருவேளை அதில் ஏதேனும் சட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்குமெனில் அவற்றை நிவர்த்தி செய்யும் வரை இடைக்கால தீர்வாக ஸ்பெஷல் கான்கரண்ட் லிஸ்ட் உருவாக்கி அதன் மூலம் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும். அதன் வாயிலாக கல்வி மற்றும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விஷயங்களில் மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும். இதுதான் நிரந்தர தீர்வு மற்றும் இடைக்கால தீர்வு நோக்கிய நம்முடைய பார்வை. இதை கட்சி தொடங்கிய போதே நம் கழகத்தின் சார்பாக நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவிலேயே ஆழமாக வலியுறுத்தி இருக்கிறோம். நம் மக்களின் உணர்வுகளையும் மாணவர்களின் உணர்வுகளையும் ஒன்றிய அரசு மதித்தே ஆக வேண்டும். அதன் வெளிப்பாடாக நீட் தேர்வு அறவே அகற்றப்பட வேண்டும். இந்த சிக்கலுக்கு இது மட்டுமே ஒரே தீர்வு என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளார். முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம் செய்துள்ளது தாவேக அரசு. 6 முதல் 8ஆம் வகுப்புக்கான மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறையின் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் முதல்வர் விஜய். தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் நிர்வாகிகளை சந்தித்தார் முதல்வர் விஜய். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தரப்பில் முதல்வர் விஜயிடம் கோரிக்கைகளை முன்வைத்தனர். தமிழ்நாட்டில் பணங்கள் விற்பனை குறித்து முதல்வரின் கவனத்துக்கு எடுத்து சென்றிருப்பதாகவும் முதல்வரின் வழிகாட்டுதலின்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். நீங்க முதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் கட்டமா 717 கடையை பள்ளிக்கும் கோயிலுக்கு பேருந்து நிலையத்துக்கு அருகில் இருக்க கடையை க்ளோஸ் பண்ணி இருக்கிறாங்க. படிப்படியா அரசு இதை செய்யுங்கிறதையும் விளக்கமா சொல்லி இருக்கிறோம். அதனால இப்ப எங்கேயுமே கோயில் கிட்ட இல்லையா, பஸ் ஸ்டாண்டு கிட்ட இல்லையானா இருக்கு. Phase 1ல அந்த 717 கடையை க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் அகைன் மறுபடியும் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நீண்ட காலமாக விவசாயிகள் கல் இறக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அது ஒரு உணவுப் பொருள் தான், அது மதுபானம் இல்லைன்னு. அதுக்கு ஏதாவது கொள்கை முடிவு ஏதாவது எடுக்கணும். அது முதல்வரோட கவனத்தை கொண்டு போயிருக்கோம். மாண்புமிகு முதல்வரோட வழிகாட்டுதல்ல அடுத்து என்னன்னு சொல்லுவோம். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுவது தொடர்ந்து வருகிறது. அந்த வகையில் மேலும் 5 அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.
தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த அபிஷேக் குப்தா ஐபிஎஸ் சிவகங்கை மாவட்டத்துக்கும், சிவகங்கை மாவட்ட எஸ்பியாக இருந்த சிவபிரசாத் ஐபிஎஸ் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் மாற்றப்பட்டுள்ளனர்.